வணக்கங்க. வணக்கங்க. ஐயா பேர் சுதாகர். இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலை உங்க பார்வைக்கு எப்படி இருக்கு? அரசியல் சூழ்நிலை பார்க்க போனோம்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போது நாம் தமிழர் கட்சியிலே சேர்ந்துருக்காங்கன்னா ஆளுங்க உணர்வாக சேர்ந்த கூட்டம் இருக்குது. ஆனால் ஏதோ ஆதாயம் தேடி வந்த கூட்டமும் நிறைய இருக்குது. இதில் என்னென்னா ஆதாயம் இங்கே கம்மியாகுது, நம்மளால் அதாவது ஜெயிக்கிறதுக்கு நாளாகும் இதுவாகணும் போது புதுசாக ஒரு கவர்ச்சி வருது. கவர்ச்சி வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கவர்ச்சியில் போய் இந்த விட்டில் பூச்சிகள் விழ ஆரம்பிக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இருக்கிற குத்து விளக்க அணைச்சிட்டு போகணும். அப்போ தான் அங்கே இருக்க அந்த இதுவில் விட்டில் பூச்சி அதில் போய் ஐக்கியமாக முடியும். அதனால் அதுதான் இங்கே இதை அணைக்கணுன்ற நோக்கம். ஏன்னா தான் நல்லவன் காமிச்சிக்கணும். இத்தனை வருஷம் பயணித்த உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு கட்சியில் இன்றைக்கி நீ பேசுகிறன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் புதுசாக வராங்கன்னும் போது நீ அதில் போய் அதில் நான் பதவி அனுபவிக்கணும், நான் இந்த கட்சியில் அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருந்துட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு பேச்சு திறமை, சமூக பார்வை, அவன் சுயநலமாக சேர்ந்தா கூட அவனுக்கு அந்த இது தெரியும், அவனுக்கு நுணுக்கம் தெரியும். அவனுக்கு அந்த நோக்கம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவன் எதுக்கு கட்சியில் சேர்ந்தான்னு தெரியாது. அவன் காசு செலவு பண்ண, அதை செலவு பண்ண, இதை செலவு பண்ணுறான்னும் போது நீ எதுக்காக அவ்வளோ செலவு பண்ணுற? கட்சி வருன்றதுக்காக, உன் சுயநலத்துக்காக செலவு பண்ணுற. கட்சிக்காக செலவு பண்ணினா நீ அதை பேச மாட்ட வெளியில். சரி, நம்ம இந்த கட்சியாக செலவு பண்ணோம் எதுக்காக? இப்போ சுதந்திர போராட்டம் நடந்தது, காந்தி வந்தார், எல்லாம் செஞ்சார். காந்தி எதுவும் செய்யலை, சொன்னார். இந்த மக்கள் ஒன்று சேர்ந்து தான் செஞ்சாங்க, அடி வாங்கினாங்க, அடிப்பட்டதெல்லாம் மக்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் நான் இவர் பேச்சை கேட்டு தான் இந்த மாதிரி செஞ்சேன், நான் அடி வாங்கிட்டேன், என் குடும்பம் போயிடுச்சு, அது போயிடுச்சுன்றாங்களா? யாரும் சொல்கிறதில்ல. இன்னொன்று இருக்குது, நம்ம மாநிலத்தில் இவர் வாவு சிதம்பரனார், அவர் பிச்சைக்காரன் கிடையாது. அவர் பல கோடிக்கு அதிபதி. வெள்ளைக்காரனுக்கு சொம்பு தூக்கி இருந்தார்னா இந்நேரம் அவர் பதவியில் இருந்திருப்பார். அதாவது மத்திய அமைச்சர் பதவியிலே இருப்பார், பிரதமராக கூட வந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்த ஆளுங்க தான் இன்னைக்கு வரைக்கும் பிரதமராக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வாவு சிதம்பரனார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் பின்னால் இந்த மக்களுக்காக கொடுத்துட்டேன்னு புலம்புல. அவரு செய்யாத செலவையா இந்த நாட்டுக்காக இங்கே இருக்கவனுங்க செஞ்சிடறானுங்க? சொல்லுங்க. நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை சொல்லி காட்டாதீங்க, அது உங்களுக்கு தான் கேவலம். யாராக இருந்தாலும் சரி, கட்சியிலேருந்து போகிறீங்கல்ல, குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா அமைதியாக ஒதுங்கி போயிடுங்க, அவ்வளோதான். ப்ரெஸ் மீட்டை கூப்பிடுறது அது இதுன்னு இவ்வளோ. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இத்தனை வருஷமாக கட்சி இருக்குது, எந்த கூட்டத்தை உனக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணான்? எந்த கூட்டத்தை உனக்கு நாம் தமிழர் தான் இது பண்ணான், டெலிகாஸ்ட் பண்ணான்? எந்த தொலைக்காட்சி பேசிச்சு? நாம் தமிழர் கட்சின்னு பேசலை. உன்னை எலெக்ஷனில் காமிக்கிறதுக்கே மற்றவைன்னு தான் போட்டான் அவன். இன்னைக்கு தாவேக்காவா விஜய் இதுல நிற்கிறார். எதில் கூட்டத்தில் வந்தார், மாநாடு கூடிடுச்சு, அது சினிமா கவர்ச்சி அது இது ஏதோ இருக்குதுன்னு போகுது. எத்தனை ஜனங்க போச்சோ அதோ சரி, நீ எத்தனை லட்சம் வேணுமாந்தாலும் இருக்கட்டும். ஒரு நடிகனை பார்க்க தமிழ்நாட்டு ஜனம் கூடுவது சகஜம். ஏன்னா இதுங்களுக்கு கவர்ச்சியில் மயங்கின கூட்டம் இதுங்களுக்கு தான் யாருன்ற வரலாறு முதல்ல தெரியல. வரலாறு தெரியணும். நீ ஒரு ஜாதியாக வச்சுக்கின்னு இருக்க. ஒன்றும் இல்லை, முத்துராமலிங்க தேவரை ஒரு சாதியாக வச்சுட்ட. அவன் ஜாதிக்காரனே அவரை ஜாதி அரசியல்வாதியாக தான் பார்க்குறான், அவன் பொது அரசியல்வாதியாக பார்க்கல. பேச முடியல அவனால். ஏன்னா அவனுக்குள்ள ஜாதி வன்மம் இருக்கு. அது கிடையாது, நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசல, அதை சீமான் கொண்டு வந்தார், அது வேற. எல்லார்கிட்டையும் பரப்புறாரு. நீ கட்சிக்காரன், அவன் ஜாதிக்காரன். நீ என்ன பண்ணணும், உன் ஜாதியை நீ சுருக்குறது. முத்துராமலிங்க தேவரை அவர் பேரை வச்சு அப்பதான் நம்ம 4 சீட்டு வாங்கி உன் பதவியில உட்காரலான்றதாக அந்த ஜனங்க யோசிக்கணும். முக்கியமா எதுக்கு நம்ம அவர் எல்லாருக்கும் தானே உழைச்சாரு, ஒரே ஒரு ஜாதிக்கு மட்டுமா உழைச்சாரு முத்துராமலிங்க தேவர்? பொதுவான தலைவர். நீங்க அதை பொதுப்படையா உங்களால பண்ண முடியல. நீங்க ஏன் உங்களால பொது பட்டியலுக்கு கொண்டு போக முடியல அவரை? சொல்லு. ஒரு தமிழின தலைவரா ஏன் கொண்டு போக முடியல? இப்போ பறையர் இதுவுக்கு நீங்க பேசுறீங்க எல்லாருமே. இது ஒரு அயோத்திதாச பண்டிதர் இல்லையா? அவர் ஒரு உதாரணம் இல்லையா? மிகப்பெரிய மேதை இல்லையா அந்த அவரு?
அவரு அதுக்கப்புறம் ரெட்டைமலை சீனிவாசன் வந்தாரு, அவர் பெரிய மேதை இல்லையா? அம்பேத்கருக்கெல்லாம் வழிகாட்டி அவரு தான். அந்த வரலாறு நீங்க படிக்காம அம்பேத்கர் வந்து எது இவங்க எடுத்து படிக்கணுங்க. உன் ஜாதியில வந்து யார் உயர்வா இருக்காங்க ஏங்க, அது மாற்றான் ஆளும் போது அப்படிதான் இருக்கும். அதுக்குதான் நீங்க வந்து ஜாதியா சுருக்காதீங்க, பொது தலைவரா எல்லாரையும் கொண்டு போங்கன்றது. ஒரு ஒரு ஜாதியையும் இப்ப நாம் தமிழர் கட்சி அது வந்து வெளியில வரலன்னா, இதெல்லாம் சொல்லலன்னா, இவர் வந்து மற்ற ஜாதி இனங்கள் வந்து கொண்டாடாது. யார? முத்துராமலிங்க தேவர, ரெட்டமலை சீனிவாசனாரா, அவரையும் வந்து எதுவும் தெரியாது, அவருக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. இதை ஏன் சொல்றீங்க? எனக்கே வந்து ரெட்டமலை சீனிவாசன் யாரு பேர்லாம் படிச்சிருக்கேன், கொண்டிருக்கேன், அவர் யாருன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் அயோத்திதாச பண்டிதர், அவரு யாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பேசும்போதுதான் நமக்கு வந்து அந்த அவங்க யாரு, என்ன, எப்படி வந்தாங்க, எந்த அளவுக்கு இந்த சமூகத்துல இருந்தாங்க, எப்படி கெத்தா இருந்திருக்காங்க அப்படின்றது அது தெரியுது நமக்கு. ஏன்னா எப்பவுமே ஒன்று வெளிச்சத்துக்கு வந்தாதான் தெரியும். வெளியில வந்து இவர் இருக்காருன்னும் போதுதான் அவரை தேடி படிக்க முடியும், பார்க்க முடியும், பொது ஜனங்க பார்வைக்கு போக முடியும். அதை வந்து சீமான் செஞ்சிருக்காரு. அது வரைக்கும் வந்து நம்ம உண்மையிலேயே அதுக்கு வந்து நன்றி உணர்வா இருக்கணும். ஏன்னா எல்லா தமிழ் தலைவரையும் வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வர்றாரு. அது யாரா இருக்கட்டும், அதாவது பூலித்தேவன், மருது பாண்டியர், இது ஆமா வேலு நாச்சியாரு, எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, சிங்காரவேலர், ஜீவானந்தம், இவங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி கிடையாது. நீங்க ஒரு கட்சியா சுருக்குறீங்க அவரை. அவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சிக்காகன்னு இதுவும் இல்லை. அதான் அவங்க அந்த கட்சியில இருக்காங்க, இவங்க இந்த கட்சி ஆளு அப்படின்றதால வந்து சீமான் சுருக்கலை. அவரை தமிழ் தேசிய இனத்தின் அடையாளமா கொண்டு வர்றாரு அவரு. இதை வந்து நம்ம ஆளுங்க உணரணும். முதல்ல நீ கவர்ச்சிக்கு ஓடாத. எப்பவுமே கவர்ச்சிக்கு ஓடணும்னு வச்சுக்க, அது வந்து அந்த மேக்கப்லாம் களைஞ்ச பிறகு அதுக்கு உன்னால பார்க்க சகிக்காது. உள்ள போனா தெரியும். இங்க வந்து எப்படின்னா, நீங்க போராட்டத்தெல்லாம் சந்திச்சு இருப்பீங்க, வெளியே போற ஆளுங்களும் சரி சந்திச்சிருப்பீங்க. சந்திச்சிருந்து எதனால உங்களுக்கு திடீர்னு ஒரு மனமாற்றம் வருது? ஒரு தலைவன் அவன் பேசுறான்னு வச்சுக்க, அவன் தான் இந்த கொள்கையை எல்லாத்தையும் வகுத்து கொண்டு வந்திருக்கான். அவங்களுக்கு அந்த கொள்கையை கொண்டு வந்தவனுக்கு அதை எப்படி கொண்டு போகணும்னு அவன் ஒரு சில நெளிவு சுழிவுகளை போகும்போது அதை நீங்க முரணாய் எடுத்துக்காதீங்க. புரியுதுங்களா? முரணாய் எடுத்துக்காம நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு எப்படி உதவி பண்ண முடியும், ஏன் இந்த மாதிரி செய்யறாரு நம்ம ஆலோசிச்சு, அதாவது வாழ்க ஒழிக இந்த கோஷெல்லாம் போடுறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஆளா நீங்க மாறிடாதீங்க. நான் சொல்றத கேட்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. பிரபாகரன் படையில, அவர் படையில வந்து ஆளுங்க இருந்தாங்க, அத்தனை பேரும் அவரோட திறமையான ஆளுங்க இருந்தாங்க. ஏன்னா அவர் ஆரம்பிச்சு வச்சவரு. ஏன்னா அவர் தான் முகம், தமிழின முகம் வந்து அவர் தான், அடையாளம் எல்லாம் அவர் தான். அவர் ஆரம்பிச்சு வச்சாரு. ஆரம்பிச்சு வச்சு எவ்வளோ போராட்டத்துக்கு இதுல அவரு அந்த இயக்கத்தை ஒரு பெரிய இராணுவ கட்டமைப்பா கொண்டு வர்றாருன்னா அவரு மட்டுமா? அவரு கீழே அவரை விட திறமையான ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அந்த வரலாறை முதல்ல படிச்சு நுணுக்கத்தை தெரிஞ்சுங்க. அவங்கெல்லாம் யாருக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க? அவரை விட திறமையானவங்க எல்லாம் வந்து யாரு? ஒரே ஒரு தலைமை, அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. அந்த தலைமைக்கு கட்டுப்பட கத்துங்க முதல்ல. யாரா இருந்தாலும் நீங்க வந்து கொத்தடிமையா இருக்கணும், புகழ் பாடணும்னு சொல்லல, எதிர்த்து பேசணும்னு சொல்ல. முதல்ல நீங்க வந்து வெளியவே உங்களை காமிக்கல, வெளியவே வரல. நீங்க இன்னைக்கு உங்களை வந்து எடுத்து காமிக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம், எல்லா தொலைக்காட்சியிலையும் உங்களை பேட்டிக்கான வரான். நீ யாருன்னு தெரியுமா? நீ சாதாரண ரோட்ல போற ஆளா சாதாரணமா இருந்துரு. இன்னைக்கு ஒரு ஒரு இது ஏதோ ஒன்றியமோ தொகுதியோ எதுலையோ ஒரு பெரிய ஆளா வர விலகிறான், நீ அறிக்கை கொடுத்த உடனே என்ன ஆகுது? உன்னை தேடி ஊடகம் வருது. சீமான் இத்தனை ஆயிரம் கருத்து பேசினாப்பிள்ளையே, மேடையில் எத்தனை லைவ் டெலிகாஸ்ட் போச்சு, எத்தனை ஒளிபரப்பு வந்துச்சு? அதை யோசிக்கிற தன்மை இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. மக்கள் வந்து நம்ம யாருன்றதை முதல்ல உணர்ந்தாதான், நம்ம சார்ந்தவங்க யாரு, நம்ம உறவினர் யாரு, நம்ம சொந்த பந்தம் யாரு, இதை அப்படியே வளர்த்துக்கின்னு போனாதான் நீங்க வந்து உங்களுடைய எதிரியையும் துரோகியையும் கண்டுபிடிக்க முடியும். கூடவே இருப்பான் நம்ம கூடவே. ஐயா, அதுதான் அப்ப நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல, ஆனா டெலிகாஸ்ட் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, சீமானின் கூடாரம் காலி,
நாம் தமிழ் கட்சியில இருந்து கொத்தாக போகிறார், இப்படி வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. இல்ல அது வந்து இப்பத்தி நிலைமையை நான் பேசல. இதுக்கு முந்தின தேர்தல்ல என்ன சொன்னாங்க? உங்களை நீங்க யாருன்னு காமிச்சாங்க? உங்க கட்சி தனியா இருக்குன்னு காமிச்சாங்களா? மற்றவை இதை நீங்க யோசித்து இருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு காமிக்கிறான், ஊடக வெளிச்சம் வருதுன்றதாக நீங்க எல்லாம் ஓடி ஓடி பேட்டி தரீங்களே, அப்ப ஏன் உங்களெல்லாம் பேட்டி காணல? உங்களெல்லாம் யாருன்னு கேட்கல. நீங்க என்ன சாதனை செஞ்சீங்க? உங்க வளர்ச்சின்னா போய் தூர் வாரினீங்களே, மரக்கண்ணெல்லாம் நட்டீங்களே, எல்லாம் செஞ்சீங்கல்ல. உங்களை யார் காமிச்சா? குவாரிக்கு எதிராக போராட்டம் பண்ணீங்கல்ல, பரந்தூர் விமானம் நினைத்துக்கு போராட்டம் பண்ணீங்க, அங்க போய் நின்று எல்லாம் பண்ணீங்களே, அதெல்லாம் காமிச்சாங்களா? உங்களை அறிவிச்சாங்களா? எந்த பேப்பர்ல போட்டா முதல்ல? இப்போதைக்கு நிலைமைக்கு ஏன்னா தமிழர் நிலத்துல தமிழர்கிட்ட எந்த பொருளாதாரமும் இல்லை, உரிமையும் இல்லை. நீங்க வந்து நல்லா கூட இருக்கவங்களே அலசி பாருங்க, நல்ல பதவியில இருப்பாங்க, நல்லா தமிழ் பேசுவாங்க. உற்று நோக்குனீங்கன்னா நல்லா தெரியும். நாங்கள் வந்து சாதாரண ஆளாக வெளியில் பழகிட்டு வரவங்க, பல இடத்துக்கு போகிறாள். நாங்கள் இதுக்காக வந்து பேசணும் கொள்ளணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அதை நாங்கள் நோக்கிட்டு வரோம், யதார்த்தத்தை பார்த்துட்டு வரோம். வெளியில் நாங்கள் வந்து வண்டியில் போயிட்டு அதில் போயிட்டு வரல, பஸ்ஸில் போகிறோம், ரயில் வண்டியில் போகிறோம், புரியுதுங்களா? இதில் போகும்போது பக்கத்தில் இருக்கவங்க பேசுறது, அவங்க நடவடிக்கை, அவங்கக்கிட்ட நாங்கள் பேசும்போது அவங்க நடவடிக்கை எப்படி இருக்குது, அவங்க எங்கே இருக்காங்க, எந்த பதவியில் இருக்காங்க, எப்படியாப்பட்ட ஆளுன்னுக்கும் போது அவன் பேசும்போதே ஒரு தான் இந்த மாதிரி ஆள், நம்ம ஆள் அடிமை, தமிழ் அடிமைன்ற மாதிரியே தோரணையிலே அவன் பேசுவான். அவன் நம்ம முட்டாள்ன்ற மாதிரியே பேசுகிறான். இதெல்லாம் எப்போ உணர்வீங்க நீங்கள் இன்னும் கவர்ச்சிக்கே போய்கின்னு இருந்தீங்கன்னா எப்படி? இல்லை, மக்கள்கிட்ட வந்து அந்த உணர்வு வரலன்றீங்களா நீங்கள்? கண்டிப்பாக இல்லை. இல்லை, இப்போ சீமான் அவர்கள் பேசுனதுல வந்து நிறைய வந்து மாற்றங்கள் வந்திருக்குன்னு வேற சொல்றீங்கல்ல. மாற்றம் வந்திருக்குன்னா எத்தனை % மாற்றம் வந்திருக்கு? நீங்க இப்போ வந்து தேர்தலில் வந்துட்டாங்க, அவங்க வந்தது வந்து 8% தான்றாங்க, புரியுதுங்களா? 8% வந்திருக்காங்கன்னா அதான மாற்றம். இங்க எத்தனை % தேவைப்படுது? நமக்கு 100% தேவைப்படுது. குறைஞ்சபட்சம் ஒரு 50% சதவீதமாவது நம்மளுக்கு வரணும். இது அதுதான் மாற்றம். அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி வரணும்னா உணர்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இங்க வந்து கல்வியில வந்து சரியான வழிமுறைகள் கிடையாது. கண்டிப்பா சொல்றேன். படிப்பு விஷயத்துலயும் சரி, அரசு கல்வி இல்லை, மொத்தத்திலேயே வந்து படிக்கிறது வந்து இப்போ 10% தான் நல்லா படிக்குதுங்க, புரியுதுங்களா? நீ கல்வி இதுவை திறந்துட்ட, ஆனா 10% தான் படிக்குது. படிக்குதுன்ற பேரை தான் காமிக்கிற. அதுக்கு எத்தனை அளவுக்கு பொது அறிவு வளர்ந்துருக்கு, அது எந்த அளவுக்கு வருதுன்றது யாருக்கும் தெரியாது, புரியுதுங்களா? அது வந்து அது கூட பழகினவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நானே இது ஒரு சில பசங்க கிட்ட எதுன்ற தமிழில் எழுதுன்னா தமிழ் தெரியல, எழுத்து கூட்டி வாசிக்க தெரியல. மிகவும் எளிமையான மொழி, ஆ இம் மா, ஆ இம்மா, ஆ இம்மா, ஆ இம்மா, ஆ இம்மான்னு சொன்னாலே அம்மான்னு வந்துடும். அந்த மொழியை படிக்க முடியல. அது தமிழை இத்தனைக்கும் முடியலன்னா என்ன அர்த்தம்? தமிழ் வந்து ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. நீங்க அதை மண்டையில ஏத்திக்கினீங்க. தமிழை உணர்வுபூர்வமா படிச்சாதான் உடம்பு ஆரோக்கியமா ஆகும், மனசு ஆரோக்கியமாக ஆகும். தமிழ் மொழி வந்து மற்ற மொழியை மாதிரி ஒரு அதாவது தொடர்பு மொழியோ கம்யூனிகேஷனோ இதுவோ கிடையாது. அது என்னன்னா உடல் உயிர் வளர்க்குற, ஞானம் வளர்க்குற ஒரு மொழி. அது உங்களுக்கு வந்து உண்மையிலே பார்க்க போனால் பல லட்சம் ஓலைச்சுவடிகள் படிக்காமல் இருக்கு. அதை ஏன் படிக்கலை? படிக்க விட மாட்டாங்க. அது பாதுகாப்பாக வந்து இருக்குன்னு வேணா சொல்லுவாங்க, இருக்கு ஆனால் இது மறைமுகம் அழிக்கவும் செய்கிறாங்க. உன் மொழியை வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கு பல பேர் இருக்கான் இன்னைக்கு. யாரு? நம்ம எந்த மொழியை சொந்தம் கொண்டாட மாட்டோம், புரியுதுங்களா? அறிவுன்னு வேணா பேசின்னு போவோம், ஆங்கிலத்தில் பேசுறது அறிவுன்னு நினச்சிக்குவோம் நம்ம. உன் மொழியை சொந்தம் கொண்டாடுறது உலக நாடுகள்ல பல பேர் இருக்கான். ஆராய்ச்சி அவன் பண்றான், நீ பண்ணல. உன் மொழியை நீ பண்ணல, ஆராய்ச்சி அவன் பண்ணி சொல்லறான். ஆனா அவனுக்கு ஆராய்ச்சி பண்றானுங்க. அதை வந்து இவன் என்ன பண்றான்னா, இங்க இருக்க அரசு அது திராவிட மொழின்னு அவன் அதை கிரெடிட் எடுத்துக்க பாக்குறான். இல்ல, அதனுடைய பெருமை அவன் எடுத்துக்க பாக்குறான். உன் மொழி நீ வந்து எவ்வளவு உயர்வானவன் உனக்கு தெரியல. உன்னை மட்டம் தட்டிட்டு அது எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கணும்னு பாக்குறான். உன்னுடைய இந்த தமிழ்ன்ற பேரையே அழிச்சிட்டு திராவிடம் இது ஒரு மொழி அப்படின்ற மாதிரி அவன் உருவாக்கி இதுல இருந்த பல
கட்டமைப்புகளை அவன் உள்வாங்கி அவன் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் யாரு மாற்றான். ஆனா உனக்கு சொந்தம் உன் தாய், கூட இருக்க தாய் எப்படின்னு உனக்கு தெரியல, எவ்வளோ மதிப்பானவோ எவ்வளோ உயர்வானவன்னு தெரியல. தெரியாம இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது. அவ்வளோ, அதாவது புத்தி வந்து மழுங்கடிச்சு இருக்கு தெரியுங்களா, அந்த மாதிரி கூட்டம் இது. ஒரு சில தான் தெளிந்து உணர்வாக வருது, ஒரு சிலது உணர்ச்சி பூர்வமாக வருதுங்க. உணர்ச்சி பூர்வமாக வர்றது வந்து அது எந்த உணர்ச்சி பூர்வமாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இதில் போனால் பதவி கிடைக்கும், நம்ம கொஞ்சம் இருந்து செய்யலாம், காசு செலவு பண்ணலாம் அப்படின்னு வந்து செஞ்சுட்டு போனினா உனக்கு அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும். உணர்வாக வந்து வேலை செஞ்சினா காசு போனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தெரியாது. வெளியில் போனால் சொல்ல மாட்டாங்க யாருமே. உணர்வாக இருக்காமல் சொல்லவே மாட்டான். நான் இது செலவு பண்ணிட்டு 10 வருஷமாக இருந்தேன். எப்பா சுதந்திரத்துக்கு எத்தனை வருஷமாக போகிறான் நானுங்க. அவன்லாம் வந்து சொல்லிக்கினா இருக்கான். கக்கன்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்களா நான் சுதந்திரத்துக்கு போகிறான்னான்ட்டு. சாகும்போது எப்படி செத்தாரு? அனாதையாக தான் செத்தாரு. அப்புறம் நான் சுதந்திரமாக இருந்தேன், எனக்கு அது கொடு இது கொடு நான் கேட்டாங்க. அந்த உணர்வுலாம் உங்களுக்கு வரலையே. முதல்ல வந்து தமிழ் தேசியத்தை கொண்டு சேர்க்கணும். அதை வந்து ஒரு 4 ரூம்புக்குள்ளே வச்சுக்கின்னு 4 பேர் பேசிட்டா வளரவே வளராது. இப்போ இதுதான் தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இது கொஞ்சம் போய் சேர்ந்துருக்கா? சேர்ந்துருக்கு, சேராமலாம் இல்லை சேர்ந்துருக்கு. அந்த சேர்ந்ததை தான் வந்து முழுமையாக போய் சேரல. முழுமையாக சேர்ந்தாலும் சரி இந்த ஊடகங்கள் தெளிவாக காட்டாது. அது ஒரு கோமாளி கூட்டன்ற மாதிரி தான் காட்டும். புரியுதுங்களா? இவ்வளோ நாள் இவ்வளோ கருத்து பேசினவனை இது எதுக்கு, இந்த விமான நிலையம் இப்போதைக்கு எதுக்கு, இங்கே ஒன்று இருக்குன்னு பேசுகிறான் அவன் மேடையில். நீங்கள் அதை எடுத்துக்கினீங்களா? அதை காமிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வருமானம் போயிடும். உங்கள் டிவிக்கோ உங்கள் தொலைக்காட்சிக்கோ எதுக்கோ வந்து தொல்லை கொடுப்பாங்க அரசாங்கன்றதுனால. நீங்கள் அதெல்லாம் மறைக்கிறீங்க. ஒரு நியாயமாக ஒரு சின்ன இதுவாகுது. இவ்வளோ நாள் மற்றவைன்னு போட்ட இன்னைக்கு மற்றவையிலேருந்து இப்போ சேர்றாங்கன்னு போட வேண்டியது தானே. இப்போ மட்டும் நாம் தமிழர் கட்சி எப்படி தெரிஞ்சுது? ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல கொள்ளலைன்னு சொல்கிறீங்களா அந்த கட்சியை? நான் உங்களுக்கு சாதாரணமாகவே கேட்குறேன். ஒரு கவுன்சிலருக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காம இந்த இதுவில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை எவன் வாங்கினான்? எத்தனை வருஷம் இந்த கட்சியில் எந்த கட்சி வாங்கிச்சு சொல்லுங்க? நீங்கள் கூட்டணி வச்சு அதை பண்ணி இதை பண்ணி தான் நீங்கள் வந்து அங்கீகாரமே வாங்கினீங்க. அது இல்லாமல் உங்களால் தனிச்சு வாங்க முடிஞ்சுதா? இதுவே பெரிய சாதனைன்ற. இந்த கூட்டணி இல்லாம அதாவது அங்கீகாரம் பெற்றது பெரிய சாதனை. ஆமா, 3வது எலெக்ஷன்ல 4வது எலெக்ஷன்ல வாங்குறாருல்ல. அதுதான் அவங்க விமர்சனம் எப்படி பண்றாங்கன்னா, உங்கள்ட்ட ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. ஆமா, அந்த ஒரு விமர்சனமா இருக்கு. நீங்க ஓட்டு இது கவுண்டிங் ஒழுங்கா போட்டீங்களா? சரியா இல்லைன்றீங்க. சொல்லட்டுமா சீக்ரெட்லாம்? வானா, அதெல்லாம் நல்லதில்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கும் வந்து அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஒருத்தன் உணர்வு பூர்வமாக நீ யாரு, நீ எப்படியாப்பட்டவன், நீ எங்கேருந்து வந்த, நீ யாருக்கு தலைமகன், நீ தான் தலைமகன்றதை சொல்லிக்கின்னு இருக்கான். அதை விட்டு நடுவில் வந்துட்டு இதை பண்ணினோன்னு ஷூட்டிங் நடிச்சுட்டு போனால் அதெல்லாம் கேட்டு நிற்பீங்களா? அந்த நிழலை தான் இன்னும் கூட விரும்புகிறீங்க, நிஜத்தை ஏன் விரும்ப மாட்டேங்க? அந்த நிழலை உருவாக்குனதே உன்னுடைய நெஜம்தான். ஒரு தமிழனுடைய நெஜம்தான் ஒரு நிழலை உருவாக்கி நிற்க வச்சிருக்கு. நீ நெஜம், நீ வா முதல்ல. இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து எல்லாம் அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எல்லாம் முதல்ல யாராக இருந்தீங்க? எந்த இதில் வந்து நீங்கள் அறிமுகமாக இருந்தீங்க அதை சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க வேற எதுலையா இருந்திருக்காங்க அப்படின்றது அவங்க அறிமுகம் தெரியுமா? யாருன்னு தெரியுமா? இல்லை, இப்போ இந்த கட்சியில் இருக்கும்போதே உங்களுக்கு ஊடகம் உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துதா? நல்லா யோசித்து பாருங்க. ஊடகம் வெளிச்சம் கொடுத்துதா உங்களுக்கு? இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களை அறிமுகப்படுத்துறது ஒரு கட்சி. உன்னை வந்து நீ இதை செய் அதை செய், இது கொள்கை, நீயும் கொள்கைன்னு எடுத்து சுத்தின. இப்போ நீ அதையே இது விமர்சனம் பண்றனா உன் மூஞ்சிலே நீ காரி துப்பிக்கிற. வேற ஒன்றும் இல்லை. உன்னைப்பா கண்ணாடியில் உன் மூஞ்சை பார்த்து நீயே காரி துப்பிக்கிறன்னு தான் அர்த்தம். வேற ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வந்து முதல்ல வந்து இந்த ஊடகங்க இருக்குல்ல, அதுங்க வந்து முதல்ல கட்சியை வந்து ஃபஸ்ட்டு அங்கீகாரம் பண்ண கட்சியாக மாறி இருக்குது. இதுவே பெரிய சமாச்சாரன்றதை பேசணும், எடுத்து விவாதம் பண்ணணும்.
அதை பண்ண மாட்டேங்கிறானுங்க இவனுங்க. போறாங்கன்னு இவ்வளோ நாள் இல்லாத கட்சி இப்போ மட்டும் எப்படி போறாங்கன்னு இவ்வளோ மெம்பர் போறாங்கன்னு உன்னால சொல்ல முடியுது? ஒருத்தவங்க கேள்விப்பட்டோன்னா அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. அது சரிங்க, நான் என்ன சொல்றேன்னா நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல இந்த கட்சி மற்றவை தான். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து கூடாரமா போறாங்கன்னா அது எப்படி? அப்ப எப்ப அந்த கட்சியை வளர்ந்துச்சு? நாம் தமிழர் கட்சியில 500 பேர் இல்ல அது எதுலயே இணையறாங்க, நீ கொண்டு காமிக்கிற. அப்போ வளர்ச்சியான கட்சியை நீ இது வரைக்கும் மறைச்சு வச்சிருக்க. நீ எந்த நோக்கத்துல மறைச்சு வச்ச? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? தமிழ் ஜனங்க எப்படின்னா இருக்கோம், வாழ்றோம், சாப்பிட்றோம், அந்த இதுல வாழ்ந்துன்னு போற ஜனங்க. யாருக்கும் அவன் இதை எடுக்கிறான் அதை எடுக்கிறான்ற பொறாமை இல்லாத ஜனங்க உண்மையிலே. அதனாலதான் இன்ன வரைக்கும் இது தாக்கு பிடிச்சி நிக்குது. இந்த இனம் இதை அழிக்கிறதுக்கு பல வகையில வந்தாச்சு. அது கையை வச்சா வேற மாதிரி மாறிடும்ன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா இதுன்றாங்க. இலங்கையில அழிச்சாங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? அது அவன் வளர்ந்துட்டான், வல்லாதிக்கத்துக்கு இணையா வந்தாச்சாங்க. அதை முதல்ல அந்த வரலாறை முழுமையா படிங்க. தமிழ் ஜனங்க படிக்க வேண்டிய, இன்னைக்கு இருக்க தமிழாளுங்க நாம் தமிழர் இருக்கவங்க பெரும்பாலுமே சரி, படிக்க வேண்டிய முதல் வரலாறே இலங்கையில என்ன நடந்ததுன்னு தான் கரெக்டா படிக்கணும். எதனால போச்சுன்னு உலக நாடுகள் சேர்ந்து அடிச்சதுன்றோம். அது எதனால அடிச்சதுன்னு தெரியுமா? வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் தயாரிச்சிடுவாங்க, போட்டியா வருவாங்க ஒரு இதுல. இந்தியாவுக்கு அதனால தான் பயம், அங்க அதிகமான பயம் இவங்களுக்குலாம் தமிழனுக்காக போராடுவோம் கொள்ளுவோன்றதெல்லாம் இல்லை, பதவி பயம். அதனால அவங்க ஒத்து ஊதி எல்லாம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் இன்னும் பேசணும்னா நிறைய இருக்குது, போதும்னு நினைக்கிறேன். நன்றிங்க.